இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற செய்தி இரண்டாம் ஆதாம். இப்பொழுது நம்மளுக்கு கிறிஸ்மஸ் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது ஒரு குமாரன் கிடையாது, ஒரு தாசன் கிடையாது, ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. கிறிஸ்மஸ் அன்றைக்கு நீங்கள் போய் வீட்டில் போய் நீங்கள் செய்திகளுங்க, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டதே ஒரு சரீரம் மாத்திரமே தான். அதனால தான் பாருங்கள், இந்த சரீரம் எதற்காக ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது இரண்டாம் ஆதாமுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு கிறிஸ்மஸ் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, இன்றைக்கு நிஜமாகவே உங்களுக்காக கொடுக்கப்பட்டது என்னது? இரண்டாம் ஆதாம். ஏன் இந்த இரண்டாம் ஆதாமை கர்த்தராகிய தேவன் கொடுக்க வேண்டும்? அப்படி என்றால் இந்த இரண்டாம் ஆதாம் உண்மையாகவே யார் என்பதை இன்றைக்கு சபையார் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக முதலாம் ஆதாம் யாரு, இரண்டாம் ஆதாம் யார் என்பதை முதலாவது நாம் பார்த்து விடுவோம். முதலாம் ஆதாம் யாரு? ஆதாமே, ஈவாளுடைய யாரு? புருஷர் ஆதாம். சரிங்களா? அப்படி என்றால் இங்க பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாருங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த ஆதாமை, முதலாம் ஆதாமை உருவாக்கினது என்னது? ஒரு மனுஷனோ ஒரு புருஷரோ ஒரு மனைவியோ சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஆதாம் கிடையாது. தேவனுடைய கரங்களினாலேயே, தேவனுடைய கரத்தினாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன். அந்த மனிதனுக்குள்ளாக தேவனே அவருடைய ஜீவ சுவாசியை அவருடைய நாசியில் என்ன பண்ணினார்? ஊதினார். அந்த மனுஷன் ஆதாம் ஜீவ ஆத்மாவானான். இன்னைக்கு நிஜமாகவே பாருங்க, இந்த ஆதாம் என்பது யாருடைய மகன்? அப்படி என்றால் யாருடைய மகன்? தேவனுடைய மகன். அப்படித்தானே? ஏனென்றால் பாருங்க, லூக்கா 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல தான் அதனால் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அங்க பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறை குறித்து எழுதப்பட்ட அந்த காரியத்தில் கடைசி பகுதியில் பாருங்க, ஏனோ சேத்தின் குமாரன், சேத்து ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். இங்க தமிழ்ல தேவனால் உண்டானவன் என்று எழுதியிருந்தாலும் கிரேக்க மொழியிலையும் நீங்க ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா the son of Seth, the son of Adam, the son of God என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆதாம் தேவனுடைய குமாரனே. ஆமென். அப்படி என்றால் இன்றைக்கு நிஜமாகவே இந்த ஆதாம் உண்மையாகவே ஒரு தேவ புத்திரராக இருந்தான். ஹல்லேலூயா. ஆனால் இந்த தேவனுடைய மகன், தேவனுடைய புத்திரனாகிய ஆதாம், அவன் பாவம் செய்தான். ஏவாள் கொடுத்த அந்த பழத்தை அவனும் எடுத்து கடித்து விட்டான். தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டான். அவன் பாவம் செய்தபடினால உலகமும் முழுவதுமாக பாவத்திற்குள்ளாக தள்ளப்பட்டது. ஹல்லேலூயா. அதுதான் பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அங்க பவுல் சொல்கிறார் பாருங்க, அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும். ஏன் மோசே வரைக்கும்னு போடப்பட்டிருக்கிறது? ஏன்னா அந்த நாட்கள் வரைக்கும் எந்த ஒரு பலிகளும் காணிக்கைகளும் ஒரு இரத்த சிந்துதலினால், ஒரு ஆடோ ஒரு மாடுடைய இரத்த சிந்துதலினால் ஒரு தற்காலிகமான பாவ மன்னிப்பு உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் பாருங்க, ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தாதவர்களையும் ஆண்டு கொண்டது. ஆமென். அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன் யாரு? அந்த ஆதாம்ன்றது யாரு? முதலாம் ஆதாம். முதலாம் ஆதாம் யாருக்கு முன் அடையாளமானவனா? வந்தவருக்கு. அப்படி என்றால் யார் வந்தார்? இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் வந்தார், மாம்சத்தில் வந்தார். ஆனால் நான் கேட்கிறேன், எப்படி ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளம் ஆவான்? முடியாதே. ஏனென்றால் முதலாம் ஆதாம் பாவத்தின் நிமித்தமாக பாவியாக மாறிவிட்டான். அப்படி என்றால் இந்த ஆதாம், முதலாம் ஆதாம் எப்படி வரப்போகிற ஆதாமுக்கு, அதான் வரப்போகிற மேசியாவுக்கு, இரண்டாம் ஆதாமுக்கு அவன் எப்படி ஒரு முன் அடையாளமாக இருக்க முடியும்? நான் கேட்கிற கேள்வி கரெக்டா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அட்லீஸ்ட்
ஆனால் இங்க பாருங்க, இன்னைக்கு நிஜமாகவே இங்கதான் அநேகர் இந்த வெளிப்பாடை விட்டு விடுகிறார்கள். எதற்கு ஆதாம் பின்பு வந்தவருக்கு அடையாளமானான் என்றால், எதற்கு முதலாம் ஆதாம் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அவர் ஒரு இரட்சகருக்காக கொடுக்கப்படவில்லை, வெறும் ஒரு சரீரத்திற்கு அடையாளமாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒப்பனை பண்ணி பாருங்க, முதலாம் ஆதாமும் தேவனால் உருவாக்கப்பட்டவன், தேவனுடைய ஆவி அவன் மேல் அமர்ந்தது, தேவனால் வழி நடத்தப்பட்டவன், அவனுக்கு தகப்பனும் கிடையாது தாயும் கிடையாது. ஆனால் இதே பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கும் இது பொருந்தும். இயேசு கிறிஸ்துவும் பாருங்க எந்த மனுஷனால பிறக்கல, யோசேப்பும் மரியாளும் அவர் இயேசு கிறிஸ்துக்கு தாயும் கிடையாது தகப்பனும் கிடையாது. ஆனால் இங்க பாருங்க, அந்த இயேசு கிறிஸ்துக்கும் கர்த்தருடைய ஆவி அமர்ந்து ஆவியும் சரீரமாக அவர் நம் மத்தியில் அவர் வாசம் செய்தார். அப்படி என்றால் இந்த ஆதாம், முன்பு இருந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு எப்படி முன்னடையாளமாக இருந்தான் என்றால், அது வெறும் ஒரு சரீரத்திற்கு மட்டும் ஒப்பனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரிந்து கொள்றீங்களா இல்லையா? ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம், புரிந்து கொண்டவர்கள். இது மட்டும்தான் முந்தின ஆதாமுக்கும் வருகிற இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு ஒப்பனையாக சொல்ல முடியும். ரெண்டு பேருமே தேவனுடைய குமாரர்கள் தான், செல்ல பிள்ளைங்களும் கிடையாது, உருவாக்கப்பட்ட ஒரு சரீரம். ரெண்டு பேருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் எந்த இடத்துலையும் இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு ஒப்பானவன் என்று நீங்க பிரசங்கம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்படி என்றால் இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் இதே போலதான் சிருஷ்டிக்கப்பட்டார். அதான் பாருங்க எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டிப்பின் சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல. அப்படி என்றால் எந்த ஒரு புருஷரும் மனைவியும் சேர்ந்து உருவாக்கின சரீரத்தில் அவர் வாசம் செய்ய மாட்டார். எந்த ஒரு மனுஷனும் அவனுடைய கைகளினால் ஒரு பெட்டியை உண்டாக்கி அந்த பெட்டிக்கு உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னாலும் அதில் அவர் இனிமேல் வாசம் செய்ய மாட்டார். அதனால் பாருங்க, அவர் வாசம் செய்வதற்கு அவர் எதை தெரிந்து கொண்டார் என்று பாருங்க, அழகாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க, பெரிதும் உத்தமமுமான கூடாரத்தின் வழியாக அவர் இந்த காரியத்தை செய்வார். அப்படி என்றால் பெரிதும் உத்தமமான கூடாரம் என்றால் எதற்கு அடையாளம்? அது சரீரம். அதை தான் என்ன பண்ணார்? தேவன் இந்த சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார், உண்டாக்கினார். இந்த சரீரத்திற்குள்ளாக தான் அவர் வாசம் செய்து அவர் கிரியைகளை நடப்பிக்க போகிறார். அப்படி என்றால் இன்னைக்கு நிஜமாகவே இந்த ஆதாமுக்குள்ளாக நாம் முதலாம் ஆதாமுக்குள்ளாக தேவன் தான் அவருடைய சுவாசத்தை அவர் ஊதினார். இரண்டாம் ஆதாமாகிய அந்த சரீரத்தில், அந்த கூடாரத்திலையும் தேவனுடைய ஆவி வாசம் செய்து, ஆதலால் தான் இந்த முதலாம் ஆதாமுக்கும் இரண்டாம் ஆதாமுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஒப்பனை, இரண்டும் தேவனால் ஆயத்தப்பட்ட ஒரு சரீரம் மாத்திரமே. வேற எந்த விதத்திலையும் அந்த ஆதாம் வந்த ஆதாமுக்கு ஒப்பிட்டு பேசவே முடியாது. ஏன்னா அவன் பாவம் செய்தவன், எல்லாத்தையும் இழந்து போனான். அவன் இலைப்பாறுதல இருந்தான், ஏதேன் தோட்டம் இலைப்பாறுதல இருந்தான், அங்கிருந்து தள்ளப்பட்டவனாக காணப்பட்டான். அப்படி என்றால் பாருங்க, இதுதான் முக்கியமான வசனம். எபிரேயர் 10:5, அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலிகளையும் காணிக்கையும் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை மட்டுமே அவர் ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆனால் ஆதாம் அந்த சரீரத்தில் பாவத்தை செய்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அதே சரீரத்தில் உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்தார். ஹல்லேலூயா. ஆதாம் எப்படி என்றால், முந்தின ஆதாம் அந்த சரீரத்தில் பாவத்தை செய்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சரீரத்தில் அவர் உங்களுக்காக ஒரு ரட்சிப்பை அவர் உங்களுக்காக சம்பாதித்து கொடுத்தார். ஆமென். அதனால தான் பாருங்க,
இன்னைக்கு நிச்சயமாகவே இரண்டாம் ஆதாம் என்பதற்கு எதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ரோமர் 5:15 பாருங்க, ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க. யாருங்க அது? முந்தின ஆதாம், முதலாம் ஆதாம். அவனுடைய மீறுதலினாலே நீங்க எல்லாருமே பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கீங்க. அப்படி என்றால் அவன் எப்படி இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பானவனாக மாற முடியும்? கிடையாது தானே? ஆனா அங்க பாருங்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு மனுஷனுடைய, நல்லா கவனித்து பாருங்க, மனுஷனுடைய அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? the man Jesus Christ. 1 தீமோத்தேயு 2:5 மட்டும் காட்டுங்கம்மா. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. இதெல்லாமே நம்ம பைபிள் ஸ்டடியில ரொம்ப டீப்பா பார்த்திருக்கிறோம். ஆனா அந்த மத்தியஸ்தர் யாரோ ரெண்டாம் மனுஷன் கிடையாது, ரெண்டாம் தேவன் கிடையாது. அவர் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. மனுஷனாகிய மேன் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படி என்றால் ஒரு சரீரமாகிய கிறிஸ்து இயேசு அவரே. வெறும் ஒரு சரீரத்தை தான் குறிப்பிடுகிறது. இப்ப அந்த ரோமர் 5:15 காட்டுங்க. அப்படி என்றால் பாருங்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. இந்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து தான் இரண்டாம் ஆதாம். ஒரு சரீரத்திற்கு ஒப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரிந்தவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் புரிந்து விட்டது. ஆமென். சரி, அதனால தான் பாருங்க 1 கொரிந்தியர் 15:45 46 வரைக்கும் பாருங்க, அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதி இருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து முந்தின ஆதாமினால் உண்டாக்கப்பட்ட அந்த சாபத்தை அவர் மீறுதலுக்கு, அவர் அதை ஜெயங்கொள்வதற்காக அவர் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உங்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானார். ஏனென்றால் நீங்கள் எல்லாருமே பாவத்தில் செத்து கொண்டிருந்தாங்க. 2000 வருஷத்துக்கு முன்பதாக பாவ மன்னிப்பு, ஒரு நிரந்தர பாவ மன்னிப்பு இல்ல, எல்லாருமே பாவத்தினால மாண்டு போய் கொண்டிருந்தாங்க. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நீங்கள் உயிர்ப்பிக்கிற ஆவினால் நீங்கள் பலன் பெற்று நீங்கள் ஒரு நிரந்தர பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த பிந்தின ஆதாம் யார்? இந்த இரண்டாம் ஆதாம், பிந்தின ஆதாம் எதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு ஆவிக்குரிய சரீரத்தின் மட்டுமே குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் பாருங்க 46 பாருங்க, இப்ப பாருங்க 45 மட்டும் காட்டுங்க. 45 பாருங்க, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று எழுதப்பட்டிருக்குல்ல. ஆனால் இந்த பிந்தின ஆதாம் யார் என்பதை பாருங்க, எதை சுட்டி காட்டுகிறது என்பதை அடுத்த வசனம் 46 சொல்கிறார் பாருங்க. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல. எதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? சரீரம். பிந்தின ஆவி உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆவியானவர் என்றால் இன்னொரு நபரா இல்ல, இது முற்றிலுமாக சரீரத்தை குறித்து எழுதப்படுகிறது என்பதை அழகாக காட்டுறாரு பாருங்க. ஆவிக்குரிய சரீரம். யார் அந்த ஆவிக்குரிய சரீரம்? இயேசு கிறிஸ்து. பிந்தின ஆதாம். ஆவிக்குரிய சரீரம் முன்னிதன் அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. யாரு? முந்தின ஆதாம் தான், அவன் தான் முந்தினவன். ஆனால் ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த இரண்டாம் ஆதாம் யார் என்றால் ஒரு ஆவிக்குரிய சரீரம் மாத்திரமே. ஹல்லேலூயா. எல்லாம் புரிந்து கொண்டீர்கள்? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். புரியலையா? புரியலையான்னு சொன்னாங்க ஆமீன்ங்கிறீங்க. புரியலையா? திரும்பி ஆமீன் சொல்றீங்க. புரியுச்சா? என்னங்க ரெண்டுத்துக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாம் பயந்துட்டீங்க போல இருக்கு. அதனால தான் பாருங்க, நம்ம ஏற்கனவே ரோமர் 5:14 நம்ம வாசித்தோம். அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். எதற்கு ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவனாக இருந்தான்? சரீரத்திற்கு மாத்திரமே. ஹல்லேலூயா.
இது நிஜமாகவே பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே என்னமோ அவர் அந்த ஆதாம் வந்து முதலாம் மனுஷன் போல, இது ரெண்டாவது மனுஷன் போல, ரெண்டுமே வந்து ஒப்பிட்டு பேசுவாங்க. ஆனால் உண்மையான அர்த்தம் இதுதான். அவங்களுக்கு ஒப்பனையாக கொடுக்கப்பட்டது என்னதென்றால், ஏன் ரெண்டு பேருமே ஆதாம் என்று அழைக்கப்பட்டார்கள் என்றால், அவர் வந்து தேவனால் உருவாக்கப்பட்ட சரீரம் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, இங்க தான் ஒரு நல்ல ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிருவோம். அதனால எல்லாம் ஜாலியா இருங்க, நல்லா கவனமாக கேளுங்க. இங்க பாருங்க, இந்த முந்தின ஆதாமுக்கும் பிந்தின ஆதாமுக்கும் இன்னொரு கனெக்ஷனும் இருக்கிறது. என்னது? இந்த முந்தின ஆதாமுக்கும் பிந்தின ஆதாமுக்கும் இன்னொரு கனெக்ஷனும் இருக்கிறது. அது என்னதென்றால் ஒரு தீர்க்க தரிசனம். என்ன தீர்க்க தரிசனம் என்றால், ஏதேன் தோட்டத்தில் வந்து தேவன் சர்ப்பத்தை அவர் சபிக்கிற வேளையில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், நல்லா கவனித்து வாசிங்க, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். யார் அவர்? பிந்தின ஆதாம். சரிங்களா? அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இது ஒரு தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்டது. யாரை குறித்து? சர்ப்பத்தின் சாபத்தை குறித்து எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். தேவனே சபிக்கிறார் சர்ப்பத்தை. அப்ப பாருங்க, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஏவாளுடைய வித்து என்னது? கொஞ்சம் ஏவாளுடைய வித்து என்னது? நீங்க ஏற்கனவே வாசித்தீங்களா? லூக்கா 3:38, ஆதாம் தேவனால் உண்டானவன். அப்படி என்றால் இந்த ஆதாமுடைய வம்சத்துல தான், இந்த ஆதாமுடைய வித்துல தான் இயேசு கிறிஸ்துவே பிறக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் அவளுடைய வித்து என்பதற்கு யாரை சுட்டி காட்டுகிறது? இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் ஆதாமுடைய வித்துல தான், வம்ச வரலாறுல தான் இயேசு கிறிஸ்துவும் பிறக்கிறார். ஆமென். அப்படி என்றால் இந்த வித்தின் வழியாக பிறந்தது யார்? 2ஆம் ஆதாம், இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்படி என்றால் இயேசு எப்பொழுது சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார்? டாடி ஆமென். இயேசு, இதான் கேள்வி, இயேசு எப்பொழுது சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார்? நீங்க பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட்லாம் படம்லாம் பார்த்தீங்கன்னா, கெத்செமனே தோட்டத்தில் நீங்க அநேக ரோம கத்தோலிக்கனால வந்த உபதேசம், ஜெபிக்கும் பொழுதே இப்படி சர்ப்பம் அடி வந்தது, டப்புன்னு ஒரு மிதிச்சாரு, சர்ப்பம் தலை முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாருமே அப்படி. ஆனால் சர்ப்பத்துக்கும் பாம்புக்கும் சம்பந்தமே இல்லைங்க. நிஜமா நான் சொல்றேன், நீங்க நிறைய பேர் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. பாம்பை பார்த்தோன்னா பிசாசு நினைப்பாங்க. என்னுடைய சொந்தக்காரரில் இருக்க ஒரு என்னுடைய கசின் சிஸ்டர் கூட இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி, என் வீட்டுக்கு ஒரு பாம்பு வந்துடுச்சு, எனக்கு பயமா இருக்கு, சாபம் வந்துடுச்சோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், சர்ப்பத்திற்கும் பாம்புக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. சர்ப்பங்கிறது அது சாத்தான், அது வேற. ஆனால் அங்கே சபிக்கப்பட்டது, நீ இனிமேல் கால் இல்லாமல் நீ என்னது தரையில் வந்து நீ புரண்டு போவா என்று சொன்னபடினால எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அந்த சர்ப்பங்கிறது பாம்பு நினைச்சிட்டாங்கன்னா, பாம்புங்கிறது என்னது? கர்த்தரால் உண்டாக்கப்பட்ட ஒரு விலங்கு. ஏனென்றால் நான் சொல்றேன், கடைசி நாள்ல நம்ம வந்து பரலோகத்தில் இருக்கும் போது, நீ சிங்கக்குட்டியோட நீ விளையாடுவ, விரியன் பாம்பின் புட்டுக்குள்ள நீ கை விடுவேன்னு சொல்கிறார். இந்த விரியன் பாம்பு வந்து சர்ப்பமாக இருந்தனா அது எப்படி பரலோக ராஜ்யத்தில் இருக்க முடியும்? அதனால நான் சொல்றேன், பாம்புக்கும் சர்ப்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பாம்புக்கும் சர்ப்பம். அதனால பாம்பை பார்த்தோன்னா பிசாசு பார்த்த மாதிரி நான் பயப்படாதீங்க. ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா அதுக்கு விஷம் இருக்கு, கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். சரி, அப்போ பாருங்க, இன்னைக்கு நிஜமாகவே இயேசு எப்பொழுது சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார், அதன்படியாக சாத்தான் எப்பொழுது இயேசுவின் குதுங்காலை நசுக்கினார். இப்போ இங்க தான் பாருங்க, நிஜமாகவே இது கரெக்டான ஆர்டர்ல போட்டேன்னா, முதலாவது என்ன நடந்தது என்றால், இந்த சாத்தான் தான் இயேசுடைய குதிங்காலை நசுக்கினான். அதன் பிறகுதான் இந்த இயேசு கிறிஸ்து அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கினார். ஏனென்றால் அந்த வசனத்துல பாருங்க,
ஆதியாகமம் 3:15 அவர் தன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இது ஒரு கரெக்டான ஆர்டர்ல எழுதப்பட்டதில்லை, அது தீர்க்கதரிசனமா கொடுக்கப்பட்டதுதான். ஆனா எது எப்படி நடக்கும் என்று எழுதப்படல. அப்போ பாருங்க, முதலாவது நடந்தது சாத்தான் தான் யாரு வந்த அந்த ஏவாளின் வித்துவாகிய அந்த ஆதாம் ஏவலுக்கு வந்த வித்துவாகிய இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துடைய குதிங்காலை நசுக்கினான். அட்லீஸ்ட் நசுக்க ட்ரை பண்ணான். எங்க நசுக்கினார்? சிலுவையில் நசுக்கினான். அநேக காரியங்களை சொல்லலாம், ஆனா இன்னைக்கு பிரதானமா நம்ம எடுத்துக்கொள்கிறது ஏனென்றால் அவன் ஜெயித்து விட்டான் என்று நினைத்தான். இதோ தேவகுமாரனை நான் என்ன பண்ணிட்டேன், சிலுவையில் நான் கொலை செய்து விட்டேன் என்று அவன் தப்பு கணக்கு போட்டு ஜெயித்து விட்டேன் போல அவன் நினைத்து கொண்டான். அதனால தான் பாருங்க, அந்த சர்ப்பமானது இயேசுவின் காலை என்ன பண்ணது? அது குதிங்காலை என்ன பண்ணது? நசுக்கினது. நசுக்கினது என்றால் கடித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது கிரேக்கில். இங்க தமிழ்ல நசுக்கினா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா குதிங்கால்னா என்னது? நம்மளுடைய கால். நம்மளுடைய கால் என்ன பண்ணிடுச்சு? கடித்து விட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்க பாருங்க, சாத்தான் முதலாவது இயேசுடைய குதிங்காலை நசுக்கினான். அது எப்பொழுது? சிலுவையில் தொங்கும் பொழுது. அது ஒரு அடையாளமாக கூட சொல்லலாம். என்னன்னா இது நிறைய நீங்க இன்டர்நெட்ல கூட பார்க்கலாம். அவர் காலில் உருவ குத்துனார்கள் அல்லவா, அது ஒரு குதிங்காலை நசுக்கினார் என்று கூட அடையாளமாக சொல்லுவாங்க. சரி, நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனா சாத்தான் ஜெயித்து விட்டான் என்று நினைத்தான். அதுதான் முக்கியம். சாத்தான் ஜெயித்து விட்டான் என்று நினைத்தான். ஏனென்றால் கடிச்சிட்டான், ஏசப்பா காலை கடிச்சிட்டான். ஆனால் பாருங்க, இப்பொழுதுதான் அடுத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. என்னென்றால் இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டு சர்ப்பத்தின் தலையை நசுக்கி விட்டார். ஹல்லேலூயா! என்னங்க சந்தோஷமா இல்லையா? ஹல்லேலூயா! அப்ப இங்க எப்பொழுது இதை நடத்தினார்? இது எப்பொழுது நடந்தது? அப்ப பாருங்க, இங்கதான் நீங்க சாத்தானை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகர் சாத்தான் எப்பொழுது இந்த உலகத்துல விழுந்தான் என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு நல்லா கவனிங்க, ஒரு 5-10 நிமிஷத்துல நான் முடிச்சிருவேன். முற்றிலுமாக இந்த சாத்தான் எப்பொழுது தள்ளப்பட்டான் என்பதை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், அது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். பைபிள் ஸ்டடி வந்தவர்களுக்கு நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க. அங்க தீரு ராஜாவை குறித்து புலம்பி எழுதின ஒரு தீர்க்க தரிசனம். இது இரட்டை தீர்க்க தரிசனம். தீரு ராஜாக்கு எழுதினது போல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இது பழைய சர்ப்பமாகிய அந்த சாத்தானை குறித்தும் எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அப்ப பாருங்க என்ன சொல்கிறார் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நல்லா கவனம், இங்கே பாருங்க, வீட்டில் போய் நீங்க வாசித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரமும் நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன். யாரது? சாத்தான். சாத்தான் இப்படிலாம் இருந்த 13ஆம் வசனத்துல பாருங்க, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தாய். எப்படிங்க அது சாத்தியமா இருக்க முடியும்? இன்னைக்கு அநேகர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், சிருஷ்டிப்புக்கு முன்பதாகவே சாத்தான் ஏற்கனவே கீழே தள்ளப்பட்டான். அப்படிதான் நீங்க நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்படி தள்ளப்பட்டவனா இருந்தானா எப்படி இவன் ஞானத்தில் நிறைந்தவனாக விசித்திரமான ஒரு மோதிரத்தை கையில் வைத்துக்கொண்டு பூர்ண அழகோடு ஏதேன் தோட்டத்தில் அவன் இருந்திருக்க முடியும்? இங்கதான் நிறைய குழப்பம் வரும். இது என்னாலையும் பூர்ணமாக சொல்ல முடியாது. சும்மா ஒரு கெஸ் தான் நம்ம எடுக்க முடியும். ஒருவேளை அவன் ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்தானா, இல்லை என்றால் கர்த்தரும் அவனை அந்த ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கினாரா? இப்போ இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நம்ம சில பதில்லாம் சொல்ல முடியாது. ஆனா என்னதுன்னா, ஒரு உண்மை என்னதென்றால், ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக இருந்தான். கர்த்தர் உண்டாக்கின தோட்டத்திற்குள்ளாக இருந்தான். ஏனென்றால் பாருங்க, ஒரு பிசாசானவன் சாத்தானவன் கர்த்தருடைய தோட்டத்திற்குள்ளாக வெளியிலிருந்து உள்ள வரவே முடியாது. அப்படிதானே? வர்றதுக்கு அனுமதிப்பாரா? அனுமதிக்க மாட்டார். ஆனால் இங்க அவன் உள்ளேயே இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்னைக்கு நிஜமாகவே பாருங்க, 15ஆம் வசனத்துல வாசிப்போம், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி. அப்படி என்றால் அவன் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நாள் இருந்திருக்கிறது.
அது எந்த இடம்னு தெரியல. ஒருவேளை ஏதேன் தோட்டத்திலே சிருஷ்டித்தாரா, அது முன்னாடியே சிருஷ்டித்தாரா, அங்கே ஏதேன் தோட்டத்தில் வைத்தாரா, இதெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு நாள் இருந்தது. அதுக்கப்புறம் அவன் ஏதேன் தோட்டத்தில் இருந்திருக்கிறான். உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கிறது மட்டும் உன் வழிகளில் குறையற்றதாய் இருந்தாய். அநியாயம் கண்டுபிடிக்கிறது மாத்திரம் அவன் குறைவற்றவனாய் இருந்தான். அதான் 16ஆம் வசனத்தில் சொல்கிறது, உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். இது கூட நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. என்ன வியாபாரம் செய்தான், என்ன தவறை செய்தான், இதெல்லாம் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என்ன, ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறான். புரிந்து கொள்ளுங்க, ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறான். அப்படி என்றால் இந்த வலு சர்ப்பம் எப்பொழுது தோற்கடிக்கப்பட்டது? இல்லை என்றால் இந்த 2ஆம் ஆதாம் ஏவாளுடைய வித்து எப்பொழுது இந்த சர்ப்பமாகிய இந்த சாத்தானுடைய தலையை மிதித்தார். இதுதான் நீங்க எல்லாருமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு வந்து விடுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து மெதுவா நானே வாசிக்கிறேன். வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. இங்க தான் பாருங்க, எல்லாருமே தப்பாக எடுத்துக்கொள்றாங்க. எந்த நேரம்னு யாருக்குமே தெரியல. ஆனா இன்றைக்கு நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வருகிறார் சபை, இயேசு கிறிஸ்துவின் சபையின் பிள்ளைங்க நீங்க அறிந்து கொள்ள போறீங்க. ஆமென். என்னங்க எல்லாம் உற்சாகமாக கேட்குறீங்களா இல்லையா? நீங்க ஆமேன் அல்லேலூயான்னு சொன்னாதான் எனக்கும் உற்சாகமாக இருக்கும். ஆமேன். சரி, வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடம், யார் வலு சர்ப்பம் இருந்த இடம் காணப்படாமற் போயிற்று. அப்படி என்றால் அந்த நாள் வரைக்கும் அவங்க பரலோகத்திற்கு ஏறி இறங்கினவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள். ஏனென்றால் யோபை அவன் என்ன பண்றதுக்கு, யோபை அவன் சோதிக்கிறதுக்கு அவன் தேவன் முன்பதாகவே போய் நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவனுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் பாவத்தில் இருந்தா கூட, சாத்தானாக இருந்தா கூட ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் யோபை சோதிப்பதற்காக அவன் தேவனிடத்திலே போய் நின்றவன். அது மட்டும் அல்ல, பேதுருவையும் சோதிப்பதற்காக அவன் தேவனுடைய பிரச்சனத்தில் நின்றவன். அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவே சோதிக்கிறதுக்கு அவன் வந்தானே. அப்படி என்றால் அவனுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் எப்பொழுது அவன் கீழே தள்ளப்பட்டான்? அப்ப பாருங்க, 9ஆம் வசனத்தை வாசிப்போம். உலகம் அனைத்தையும் மோசம் போகிற பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. யாருங்க இந்த பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம்? நீங்க ஏற்கனவே ஆதியாமத்தில் வாஸ்த அந்த பழைய சர்ப்பம், அந்த பழைய சர்ப்பம் தான் தள்ளப்படுகிறது. யாரு? ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன் இப்பதான் தள்ளப்படுகிறான். தள்ளப்பட்டது, அது பூமியிலே தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இதுவரைக்கும் புரிந்து கொள்றீங்களா இல்லையா? ஆமென். ஆனால் இதுதான் முக்கியமான கேள்வி. எப்போது இது நடந்தது? எப்பொழுது அந்த 2ஆம் ஆதாம் இந்த சர்ப்பத்தின் தலையை மிதித்தார்? அங்கதான் பாருங்க 10ஆம் வசனத்துல, அப்பொழுது வானத்தில் ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்முடைய தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. என்னங்க கிறிஸ்துவின் அதிகாரமா? அப்போ வலு சர்ப்பம் ஆதி காலத்திலே தள்ளப்படலையா? ஏசு கிறிஸ்துவெல்லாம் வந்து விட்டாரே. கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. எப்பொழுது உண்டானது கிறிஸ்துவுடைய அதிகாரம்? அவர் சிலுவையில் தோங்கி நம்மளுக்காக புதிய உடன்படிக்கையின் சித்தத்தை நிறைவேற்றின பிறகுதான் அவருக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. வானோர் பூததூதன் கீழானோர் யாவரும் முழங்கும்படியாக அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது, இயேசு. அது எப்பொழுது? மனுஷ ரூபமாகி அவர் அடிமை ரூபத்தை எடுத்து அவர் கீழ்ப்படிந்தவராகி உங்களுக்காக அந்த சிலுவையில் தொங்கின பின்புதான்
அதன் பிறகுதான் கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாகுகிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமந்த பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். ஆமாம், பழைய ஏற்பாடு காலத்துலதான் ஒவ்வொரு தடவையும் மோசே தவறு செய்யும் பொழுதும், ஒவ்வொரு தடவையும் யாராவது தாவீது தவறு செய்யும் பொழுதும், ஒருவேளை ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யார் தவறு செய்தாலும் உடனடியாகவே தேவனுடைய இடத்துக்கு போய் அங்க குற்றம் சுமத்துறவனாக காணப்பட்டவன் தான் இந்த பழைய வலு சர்ப்பமாகிய அந்த சாத்தான். இப்படி குற்றம் சுமத்துறவன் இப்ப தள்ளப்பட்டான். ஆனால் அது எப்பொழுது தள்ளப்பட்டான் என்றால் 11ஆம் வசனம் பாருங்க. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசத்தினாலும் யார்? மிகாவேல் அந்த வலு சர்ப்பத்தை ஜெயித்தானாம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் சாத்தான் எப்பொழுது தள்ளப்பட்டான்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி அவர் இரத்தத்தை சிந்தி உங்களுக்காக ரட்சிப்பை வாங்கி அவர் இந்த முதலாம் ஆதாம் செய்த பாவத்தை, அந்த சாபத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக ரட்சிப்பாக மாற்றினாரே, அன்றைக்கு தான் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான், கீழே தள்ளப்பட்டான். அதனால தான் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தின உடனே அவருடைய சாட்சியின் வசனத்தினால அவனை ஜெயித்தார்கள். இது எப்படி பூர்வ காலத்தில் நடந்திருக்கும்? அப்ப இது நடந்து 2000 வருஷம் தான் ஆயிருக்கிறது. அதனால தான் பாருங்க, ஒரு எச்சரிக்கை உடனடியாக கொடுக்கப்படுகிறது. 12ஆம் வசனத்துல பாருங்க, இதுதான் பாருங்க, அந்த பிந்தின ஆதாம், 2ஆம் ஆதாம் அந்த சாத்தானுடைய தலையை நசுக்கிற வேலை. தலையை நசுக்கிறாரா இல்லையா? அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடம் காணாமல் போய்விட்டது. கீழே தள்ளப்படுகிறார்கள். அவனுடைய அதிகாரத்தில் என்ன பண்ணிட்டாரு? தலைங்கிறது என்னதுக்கு அதிகாரம்? அதிகாரத்துக்கு அடையாளம். அந்த அதிகாரத்தை என்ன பண்ணிட்டார்? இயேசு கிறிஸ்து நசுக்கி விட்டார். ஆனா பாருங்க, இவ்வளவு நாளா பரலோகத்துல அங்கேயும் இங்கேயும் சுற்றி கொண்டவன் இப்ப பரலோகத்துக்கு போக முடியாது, பூலோகத்துக்கு தள்ளப்பட்டபடியினால் அருமையான கிறிஸ்தவர்களே கவனமாக கேளுங்க, ஒரு எச்சரிக்கை எழுதப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்துல பாருங்க, அங்க பாருங்க, அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். ஏன் பரலோகத்தில் இருக்கிறவங்க களி கூறணும் என்றால் இனிமேல் அங்க சாத்தான் வர முடியாது, அப்படித்தானே? அதனால நீங்க பரலோகத்தில் களி கூறுகிற தூதர்களும் கர்த்தருடைய சேனைகளும் நீங்க களி கூறுங்க. ஆனால் பூமியிலும் சமுத்திரத்திலும் கூடியிருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ. ஏன் தெரியுமா? பூமியில யார் கூடியிருக்கிறோம்? நம்ம தான் கூடியிருக்கிறோம். நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து, என கீழே தள்ளப்பட்ட உடனே பிசாசுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு, ஐயோ நம்ம தோத்து போயிட்டோம், என்னுடைய அதிகாரத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? ஏசப்பா மிதித்து விட்டார், என் தலையை மிதித்து விட்டார், இனிமேல் எனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கிறது, இன்னும் கூடி சீக்கிரத்தில் என்னை என்ன பண்ண போறார்? என்னை எல்லாரும் கெட்டி என்னை என்ன பண்ண போறார்? அக்னி குளம்ல தள்ள போகிறார். அவனுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்து கொண்டு மிகுந்த கோபம் கொண்டு, ஏன் கோபம்? தள்ளி விட்டாங்க, இருந்த பொசிஷன்ல இருந்து அதிகாரத்துல இருந்து தள்ளி விட்டார்கள். மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இருக்கிறபடியினால், இறங்கினபடினால், ஆமா உங்களிடத்தில் இறங்கினபடினால். எங்க இறங்கி வந்துட்டான்? பூமியில இருக்கிறான். உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். எவ்வளவு ஜாக்கிரதை நம்ம இருக்க வேண்டும். ஆமென். புரிகிறதா இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அங்க மிகாவேல் என்ன பண்ணுகிறான்? சாத்தானை ஜெயித்து கீழே தள்ளி விடுகிறான். அவனுடைய அதிகாரம் எல்லாவற்றையும் என்ன பண்ணிவிட்டார்? பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அந்த ஏவாளுடைய வித்து என்ன பண்ணிவிட்டது? மிதித்து விட்டது. இப்பொழுது என்னது? பரலோகத்துல ஜாலியா இருக்கிறாங்க, பூலோகத்தில் இருக்கிற நம்ம தான் என்ன பண்ணோம்? பயப்பட வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும்.
அதனால தான் பாருங்க, இதை பேதுரு அறிந்து கொண்டு 1 பேதுரு 5:8 பாருங்க, அவன் சொல்கிறான் பாருங்க, கிறிஸ்தவர்களே தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, விழித்திருங்க, தூங்கி கொண்டிருக்காதீங்க, சோம்பேறியா இருக்காதீங்க, கர்த்தருடைய வசனத்தை நீங்க ஆராய்ந்து பார்க்காமல் இருக்காதீங்க, சபையை நீங்க அலட்சியப்படுத்தாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஏனென்றால் உங்கள் எதிரியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல கோபத்தோட காணப்படுகிறான். ஏன்னா அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை எப்பொழுது விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிஜமாவே நம்ம அப்படி என்றால் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவன் இங்க கொஞ்ச நாள் தான் இருக்குதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணுறான், எனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நாள்ல எத்தனை பேரை நான் ஏமாற்றி, எத்தனை பேரை நான் திசை திருப்பி, எத்தனை பேரை பாவம் செய்ய வைத்து, எத்தனை பேருடைய பரிசுத்தத்தை குலைத்து நான் அவர்கள் எல்லாவரையும் தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து பிரித்தெடுக்க முடியுமோ அத்தனை பேரை நான் பிரித்தெடுப்பதற்காக கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் காணப்படுகிறான். சபையின் பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க. ஆமேன். ஜாக்கிரதையா இருப்பீங்களா, இருக்க மாட்டீங்களா? அதனால தான் பாருங்க, ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் தன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். இது அப்படியே என்ன எப்படி நடந்தது? முதலாவது அவர் தான் அவன் யாரு, சர்ப்பம் தான் ஏசப்பாவுடைய குதிங்காலை நசுக்கிட்டு விட்டான் என்று நினைத்தான். ஆனால் என்ன பண்ணிவிட்டார் ஏசப்பா? ஒரே மிதி அவனுடைய தலை, அவனுடைய அதிகாரத்தை அவருடைய ரத்தத்தினாலே, சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே அவர் என்ன பண்ணிவிட்டார்? சாத்தானை ஜெயித்தார், தலையை மிதித்தார், அவனுடைய பூலோகத்தில் தள்ளிவிட்டார். பரலோகம் எஸ்கேப் ஆயிடுச்சு, பூலோகம் இன்னும் எஸ்கேப் ஆகல. நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் பாருங்க, முதலாம் ஆதாம் தோற்று போனவன் அதானே. 2ஆம் ஆதாம் எப்படி அவருக்கு ஒப்பனையாக இருக்க முடியும்? ஏன்னா 2ஆம் ஆதாம் தோற்று போனாரா? இல்லை, ஜெயித்தார். யாரை ஜெயித்தார்? அந்த பழைய வலு சர்ப்பமாகிய சாத்தானை ஜெயித்தார். ரத்தம் சிந்தினதுல உங்களுக்கு மட்டும் ரட்சிப்பு உண்டாகல, நீங்க ரத்தம் சிந்ததினால மேல இருக்கிற சாத்தானும் தோற்கடிக்கப்பட்டு பூமியிலே தாழ தள்ளப்பட்டிருக்கிறான். அப்படி என்றால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் 15:22 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள்ளும் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு முதலாம் ஆதாமுக்கு 2ஆம் ஆதாமுக்கும் எந்த விதத்திலையும் கம்பாரிசன் இல்லை. ஒரே ஒரு கம்பாரிசன் தான். என்னது? ஒரே ஒரு ஒப்பனை, சரீரம். சரீரம் ரெண்டுமே தேவனால் உருவாக்கப்பட்ட சரீரம். ஆனா ஒரு சரீரத்தில் மனுஷன் பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டான், அதான் நிர்வாணியாக காணப்பட்டான். இப்போ அந்த நிர்வாணத்தை மறைப்பதற்காக இயேசு கிறிஸ்து அவர் சரீரமாக இன்றைக்கு அவர் நம்மளுக்கு 2ஆம் ஆதாமாக நம்மளுடைய பாவங்களை ஜெயித்தவராக காணப்படுகிறார். நம்மளுடைய பாவங்களை மட்டும் ஜெயிக்கல, சாத்தானையும் ஜெயித்தார். சாத்தான் கீழே தள்ளப்பட்டிருக்கிறான், அவன் இங்கேயும் அங்கேயும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் வெளியே போனால் அவன் நிற்பான், நீங்கள் வீட்டுக்கு போனால் இருப்பான், நீங்கள் டிவி ஆன் பண்ணும்போது இருப்பான், நீங்கள் மொபைல் ஃபோன் பார்க்கும் பொழுது சாத்தான் பக்கத்திலே தான் இருப்பான். எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு பண்ணுறானா இல்லையா பார்த்துட்டே தான் இருப்பான். ஒரு சின்ன இடத்துல நீங்கள் தப்பு பண்ணால் கூட என்ன பண்ணுவான்? உங்களை அப்படியே உருட்டி புரட்டி நீங்கள் எவ்வளவு நீங்கள் பாவத்திற்குள்ளாக தள்ளப்பட முடியுமோ அந்த அளவுக்கு அவன் தூண்டி உங்களை தள்ளி தேவனுடைய ராஜ்யத்தை இழக்க வைப்பான். அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டும். கர்ஜிக்கிற சிங்கம் போல அவன் காணப்படுகிறான். இன்னைக்கு நிஜமாவே அருமையான சபையின் பிள்ளைகளே, இந்த உண்மையான ரகசியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த 2ஆம் ஆதாம் தான் நம்மளுக்கு இந்த கிறிஸ்மஸ் நாள் அன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்மஸ் நாளைக்கு அன்றைக்கு கொடுக்கப்பட்டது என்னது? 2ஆம் ஆதாம் ஒரு சரீரம் மாத்திரமே, அதில் தேவன் வாசம் செய்தார். ஆமேன். அப்போ நிஜமாகவே நாம் இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம் என்றால் எதற்கு கொண்டாட வேண்டும்? எதற்கு கொண்டாட வேண்டும்? இதோ மரணத்தை ஜெயித்து சாத்தானையும் ஜெயித்த எங்களுடைய இயேசு கிறிஸ்து உலகத்தில் எங்களுக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற அந்த அர்த்தத்திற்காக நீங்கள் கொண்டு வேண்டும். அது நீங்கள் பேர் என்ன பேர் வைக்கிறீங்கன்னு தெரில, கிறிஸ்மஸ்னு வைக்கிறீங்களா வேற ஏதாவது பேர் வைக்கிறீங்களான்னு தெரில. நல்ல ஒரு பேர் இருந்தால் சொல்லுங்க, மாற்றிக்கொள்வோம். ஆமேன். சரி, எல்லாருமே எழுந்து நிற்போம்.
எது? வெளிப்படுத்தின விசேஷம். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்க சொல்றாங்க எங்க அப்பா. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான வாசனை நான் மிஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, இந்த ஸ்திரீ என்பது எதற்கு அடையாளம் என்றால், இது அடுத்த வருஷம் தான் இந்த செய்தியெல்லாம் நான் கொடுக்க போறேன் யார் இந்த ஸ்திரீன்னு. ஆனால் இப்போவே நான் சொல்லிடுறேன், அது ஒரு சபைக்கு அடையாளம். அப்போ இந்த சபை மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களையும். இன்னைக்கு நீங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை பெற்றிருக்கிறீங்க தானே? அப்போ உங்களுக்கு தான் எதிர்த்து வருகிறான், குழப்பி விட்டுருவான். இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். குழம்பி போய் இந்த சபையிலேயே இருந்து இந்த சபையுடைய சத்தியத்தை கேட்டவர்களே குழம்பி போய் எல்லாருமே விரோதமாக போனவர்கள் எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர். அதனால தான் பாருங்க, நம்ம யாவரும் அந்த ஏவாளின் சந்ததியிலிருந்து இயேசு கிறிஸ்து வந்தார். இப்போ இயேசு கிறிஸ்துடைய சந்ததி யாரு? சபை. அப்ப அந்த சபையின் சந்ததியிலிருந்து வருகிற நாம் யாவரையும் அவன் எதிர்த்து கொண்டு யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? மிக 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நீங்க என்ன நினைக்கணும்? இன்னைக்கு எனக்கு 2ஆம் ஆதாம் கொடுக்கப்பட்ட நாள். ஆமென். எழுந்து கொள்வோம். சரி, எல்லாருமே ஜெபிக்கிறதுக்காக எல்லாம் ஒப்பு கொடுத்து இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் தினமும் ஒரு அருமையான வெளிப்பாடை நம்மளுக்கு கொடுக்கிறார். அதன்படியாக இன்றைக்கு நாம் பூரிப்படைந்து இன்னைக்கு நிஜமாகவே இது எந்த விதத்திலையும் ஒரு தர்க்கம் இல்லாமல் இது முழுமையாக நம்ம ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட சுவிசேஷங்களை நாம் உலகத்தில் அறிவிக்க வேண்டும். அதற்கு ஏற்றார் போல் நாமும் ஜாக்கிரதையாக காணப்பட வேண்டும். இதோ இன்றைக்கு கடைசி காலத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் அநேகர் நிரம்பி இருக்கிற இந்த காலம். இன்றைக்கு அநேகர் உங்களை வஞ்சித்து உங்களை கேட்டுக்கு ஏதுவான வழிகளில் நடத்துகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட போதனையில் இருந்தும் இன்றைக்கு இப்படிப்பட்ட உலகத்தின் ஞானத்தின்படியாகவும் இன்றைக்கு லௌகீக இச்சையின்படியாகவும் போதிக்கிறவர்களிலிருந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றி இன்றைக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட சபையில் வைத்திருக்கிறாரே. முதலாவது அதற்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த சபையில் 2ஆம் ஆதாம் வீற்றிருக்கிறார். அவர் சாத்தானுடைய தலையை மிதித்து அவர் உலகத்தை ஜெயம் கொண்டு அவர் முற்றிலுமாக நம்மளுக்கு ஒரு ரட்சிப்பை ஆயத்தப்படுத்தி நம்மளை ஒரு பாதுகாப்பின் வலைக்குள்ளாக கொண்டு வந்து அவர் இரத்த கோட்டைக்குள்ளாக நம்மளை அணைத்து கொண்டு முழுமையாக இன்றைக்கு நம்மை அவர் சுதந்திரித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். எப்படி ஆதாம் தேவனுடைய புத்திரராக இருந்தானோ, எப்படி இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய புத்திரராக இருந்தானோ, இன்றைக்கும் தேவனுடைய ஆவினால் வழி நடத்தப்படுகிற நாம் யாவரும் தேவனுடைய புத்திரர்கள் என்று அறிந்து கொண்டு இன்றைக்கு ஆதாமுக்கு வந்த அதே சோதனைகள், இயேசு கிறிஸ்துக்கு வந்த அதே பாடுகள் நமக்கும் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை சோதிப்பார், இன்னைக்கு சிட்சிப்பார், ஆனால் அதன் முடியாக நம்மளை பூரணப்படுத்துவார். எதற்காக? நாளைக்கு நாமும் தைரியமாக இருந்து நம்மளுக்கு எதிர்த்து வருகிற வலு சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியாக நாமும் அந்த வலு சர்ப்பத்தின் தலையை மிதிப்பதற்காக கர்த்தர் இந்த சபையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரே. அதற்காக நன்றி செலுத்துவோமாக, நன்றி செலுத்துவோமாக. நம்மளை உன்னதமான ஒரு நோக்கத்திற்காக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மளை உண்மையாக நேசித்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை உண்மையுள்ளவர் என்று பார்த்திருக்கிறார். ஆதலால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு சாத்தானை ஜெயித்தவர்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கு நாம் நம்மளுடைய பாவங்களுக்கு அல்ல, இந்த உலகத்திற்கு அல்ல, சாத்தானுடைய கிரியைகளுக்கும் சாத்தானுடைய ஏமாற்று காரியங்களுக்கும் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துடைய சத்தியத்திற்காகவும் உண்மைக்காகவும் சுவிசேஷத்திற்காகவும் இன்னைக்கு
நான் ஜீவிக்கிற பிள்ளையாக காணப்படுகிறேன் என்ற ஒரு உறுதியோடு வாழ்வதற்கு கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், வார்த்தையினால் புடமிட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இயேசுவுடைய வருகை வருகிற நாளில் நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிற சாத்தானை ஜெயித்தவர்களாக காணப்படும்படியாக எங்களை ஒரு பரிசுத்த சந்ததியாக நீங்க எங்களை ஆயத்தப்படுத்தும் ஏசப்பா. நாங்கள் உம்மை போல மாற வேண்டும் ஏசப்பா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் ஏசப்பா. தேவ நீதியை நடப்பிக்க வேண்டும் ஏசப்பா. உம்முடைய பரிபூர்ணமான சமாதானத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் ஏசப்பா. அதற்காக இந்த நேரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் ஒரு அருமையான செய்தியை கொடுத்திருக்கிறீரே, இதன்படியாக நாங்கள் அறிந்து கொண்டு சாத்தானுக்கு எந்த பலனும் கிடையாது, அவனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. ஏனென்றால் ஏசப்பா அவனுடைய தலையை ஏற்கனவே நீர் நசுக்கி விட்டீர். இன்றைக்கு நாங்களும் அந்த தைரியத்தோடு நாங்களும் அதே சாத்தானுடைய தலையை நசுக்க முடியும், அவனுடைய கிரிகளை நசுக்க முடியும் என்ற தைரியத்தோடு ஏசப்பா நாங்கள் ஓடுவதற்கு இந்த நேரத்தில் எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர். இன்னும் ஆயத்தமாகாத பிள்ளைகளை நீர் ஒரு வைராக்கியத்தின் நிமித்தமாக நீர் இந்த பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். முழுமையாக உம்முடைய கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஏசப்பா. நீரே மகிமைப்பட வேண்டும். உன்னதமான தேவனே, நீர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்து விட்டீர் ஏசப்பா, பெரிய காரியங்களை செய்து விட்டீர் ஏசப்பா. அதை நாங்கள் உணர்ந்து முழுமையாக அர்ப்பணித்து இதோ இந்த கடைசி காலத்தில் நாங்கள் எங்கள் ஆவி ஆத்மா தேகம் யாவற்றையும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய புத்திரர்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.